ஹாய்ங்க, வெல்கம் டு ஜாய் ஜங்ஷன். ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல் நேம். மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னேன் திருப்பி சொல்லுங்க. என் சேனல் நேம் என்ன? ஜாய் ஜங்ஷன். ஸோ நான் தான் ஜாய்ஸ் பேசுறேன். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, இட் இஸ் இன்ட்ரோ வீடியோ ஃபார் மை சேனல். ஸோ இந்த இன்ட்ரோ வீடியோல நான் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்றத ஷார்ட் கிளிம்ஸா உங்களுக்கு நான் உங்களோட இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, 4 பேர் 4 விதமா இருப்பாங்க இல்லையா? ஒரு இடத்துல நிற்கும் போது 4 டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே 4 இருக்கனால ஒரு ஜங்ஷன்ல நிற்கும் போது தான் ஒரு கியூரியாசிட்டியே வரும். எந்த சைட் போகணும், என்ன பண்ணணும், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டே அப்பதான் வரும். ஒரே பாத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. ஸோ ஒரு ஜங்ஷன்ல வந்து நிற்கும் போது தான் ஆமா ஸ்ட்ரைட்டா போகணுமா, ரைட்ல போகணுமா, லெஃப்ட்ல போகணுமா, இல்ல வந்த வழியே போகணுமான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸா மோட்டிவேஷன் தெரியணும், யார்கிட்டயாவது கேட்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பை சீக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சீக் பண்ணும்போது தான் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு நான் நம்புறேன். ஸோ அதனாலதான் இந்த சேனல் பேரு ஜாய் ஜங்ஷன் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ வர்ச்சுவல் லாக்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி கண்டினியூஸா ஃபுல்லா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ இந்த வீடியோல எதை பத்திலாம் நான் பேச போறேன் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய விதமா இருப்பாங்க இல்லையா? ஒருத்தருக்கு பாட்டு எழுத பிடிக்கும்னா, ஒருத்தருக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், சில பேருக்கு பாட பிடிக்கும், சில பேர் அந்த அர்த்தத்தை கேட்டு அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணி கேட்பாங்க, சில பேர் படத்தை ஃபுல்லா பார்ப்பாங்க, சில பேர் கதை கேட்டு போய் படத்தை பார்க்கலாம்னு பார்ப்பாங்க, சில பேர் படம் தானே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விதங்கள்ல நிறைய பீப்புள் இருப்பாங்க. நான் எந்த மாதிரி பீப்புள் அப்படின்னா, ஒரு பாட்காஸ்ட்னா 1 மணி நேரம்னாலும் சலிக்காம கேட்பேங்க. ஒரு வீடியோ, ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா ஃபுல்லா பாப்பேங்க. ஒரு டிபேட் ஷோவா ஜாலியா என்ஜாய் பண்ணி பாப்பேன். எனக்கு எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுதோ, ஆப்போசிட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நானுமே அதை யோசிச்சு நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே பேசுவேன். பட் லைஃப்ல அந்த மாதிரியான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சில விஷயங்கள சொல்லாமலே இருந்திருக்கேன், சில விஷயத்த எங்க சொல்லணும்னு தெரியாம சொல்லியிருக்கேன், நிறைய அடிகள் வாங்கியிருக்கேன். ஸோ எதெல்லாம் நான் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஒர்ஸ்ட் திங்ஸ் நீ பண்ணலையே அப்படின்னு நோட் பண்ணியிருக்கணும், அதிலையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் நீங்களும் அதை ரிப்பீட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க லைஃப்ல ஒருத்தவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டைல் வேறங்க. என் லைஃப்ல நான் எப்படின்னா, ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிடுவேன். ஓகே இவங்க சொல்றாங்க நல்லதா இருக்கும் அப்படின்னு நம்பிடுவேன். மைண்ட்ல ப்ராசஸ்ல ஸ்டோர் ஆயிடும். என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஆமால இவங்க சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரி தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நான் செய்வேன். மோஸ்டா கிரியேட்டிவிட்டின்றது இருக்கும், என்னோட மைண்ட்ல இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி செய்வேன், பட் அவங்க சொன்னதே செய்ய மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ. இட் இஸ் கோயிங் டு பி லைக் சுட்ட கதைகள். ஒருத்தவங்க சொன்னதுதான், அவங்க சொன்ன விதத்திலேயே தான் இருக்கு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என் லைஃப்ல அது எப்படி இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு அதையும் சேர்த்து என்னோட வெர்ஷன்ல சுட்ட கதைகளா உங்க வீடியோல ஜாய் ஜங்ஷன்ல 1 minute ரீலா நான் டெய்லி வந்துட்டு போவேன். ஸோ திஸ் இஸ் மை கமிட்மெண்ட் இன் 2026. டெய்லி உங்க ஃபீட்ல 1 minute ரீலா ஜாய் ஜங்ஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுல சுட்ட கதைகள் டெய்லி 1 minute ரீல்குள்ள நான் எடுத்துட்டு வந்து சேர்ப்பேன். அந்த சுட்ட கதைகள் எப்படி இருக்கும்னா, அந்த கதைகள் வந்து என் லைஃப்ல ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி இது கேட்டனால ஓகே இதை பண்ணிடலாம், கண்டிப்பா மாறிடும் நம்ம லைஃப் அப்படின்னு நான் எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்த திங்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். சும்மா டைமுக்கு வேஸ்ட்டுக்கு சொன்னதே சொல்லுவேன் அப்படிலாம் கிடையாது. நீங்க 1 minute பாட்காஸ்ட்ல 1 hour பாட்காஸ்ட்ல நீங்க கேட்ட விஷயங்களை ஸ்பிளிட் பண்ணி எனக்கு என் விஷயத்துல என்னோட மாடுலேஷன்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். என் மாடுலேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் எப்படி வீடியோ பாத்தீங்களோ அதான் என் மாடுலேஷனுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். டெய்லி உங்களோட கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வர்ச்சுவலா டெய்லி நான் உங்களுக்கு சொல்றது கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். அதே மாதிரி ஒரு டீ கடையில நின்று உங்க ஃப்ரெண்ட்ஸோட பாய்ஸ் கேங்கோ கேர்ள்ஸ் கேங்கோ எல்லாருமே டீ குடிப்போம் இல்லையா? டீ குடிக்கும் போது உங்க தாட்ல என்னெல்லாம் ஓடும்? ஆஹா டீ டேஸ்டா இருக்கே, தலைவலி போதே, வாவ் அந்த அண்ணன் கடையில ஓடுற ரேடியோ சம்மந்தமே இல்லாம இருக்கும், அது நம்ம காதுல ஓடும், அந்த அண்ணன் பேசுவாரு, இல்ல டீ கடையில நிற்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிப்போம். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தானே. அந்த மாதிரி தான் ஒரு ஜங்ஷன்ல நீங்க எப்படியெல்லாம் யோசிப்பீங்களோ அதே மாதிரி ஜாய் ஜங்ஷன் வரும்போது உங்களை அந்த மாதிரி பல விதமா யோசிக்க வைக்கும். தட் இஸ் நாட் கோயிங் டு டிப்ரெஸ் யூ, இட் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு மோட்டிவேட் யூ. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல் உங்களுக்கு தரும், உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்க வைக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப மோஸ்டா இது பண்ணுங்க அதை பண்ணுங்க இப்படி பண்ணா அப்படி ஆயிடுவீங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் என்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சு வச்சிருந்தனோ எல்லாத்தையுமே எனக்கு ஒரு அஃபர்மேஷன் மாதிரி இருக்கும், உங்ககிட்ட சொன்னா அது சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும். பிகாஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லுவேன், பட் அவ்வளோ கேட்குற பொறுமையா இருக்குமான்னு தெரியாது. டெய்லி 1 minute ரீலா சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, நீங்களும் கேட்பீங்க. இன்னையிலேருந்து நீங்களும் என் ஃப்ரெண்ட் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ மறக்காம நம்ம ஜாய் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் டெய்லி 1 minute ரீல்ல சுட்ட கதைகளோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். பாய்.